Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரா பனானா கிறிஸ்ப்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மொறுன்னு இந்த சிப்ஸ் வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரா பனானாவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இதோட தோலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீலரை வச்சு பீல் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரேட்டரில் நம்மளுக்கு பிளேடு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி நல்லா சிப்ஸ் மனையை வச்சு சீவி எடுத்துக்கோங்க. பொறுமையாக சீவினீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் சைஸில் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். ஈக்குவல் சைஸில் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு ரவுண்டாக சீவனதுக்கப்புறம் உடனே எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆகிடும். நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீவிட்டு உடனே அதை எடுத்து தண்ணியில் போட்டுடுறேன். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி கலரில் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற வாழைக்காயை ஃபுல்லாக சீவி தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டிய வாழைக்காய் எல்லாமே இந்த பீசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா தொடச்சிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் அந்த ரவுண்டல்ஸை இதில் ஆட் பண்ணிடுறோம். இது நல்லா பொரிஞ்சு சலசலப்பெல்லாம் அடங்கி அதுவே மொறுன்னு ஆகிடும். நம்ம கரண்டியை வச்சு எடுக்கும்போதே நம்மளுக்கு we can able to feel that மொறுப்பு. அந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆற விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம உப்பு காரம் போட்டு ஒரு டப்பாவில் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 to 4 days வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. பார்த்திங்களா எந்த அளவுக்கு அழகாக மொறுன்னு வருதுன்னு. இந்த சிப்ஸ் செய்யும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டை ஸ்டேஜில் நிறைய சிப்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துடாதீங்க. உங்களோட வானலோட சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் போட்டு பொரிச்சிடுங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக சும்மா ஒரு 10-15 அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுங்க, இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும். எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாறினதுக்கப்புறமா உப்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு இதை உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி வசவசன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை குலுக்கிட்டு இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய ரா பனானா கிறிஸ்ப்ஸ் இஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.